ஹலோ காய்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பேட்டரி நம்பர் 2 ஃபாலோவிங் டைரக்ஷன்ல டேபிள் டெஸ்ட். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம கிளாக் பார்த்துருப்போம். அதோட பேசிக்கு, அப்புறம் சின்ன எக்ஸாம்பிள் சம்ஸும் கான்செப்டும் சொல்லியிருப்பேன். இப்போ அதே மாதிரி இதுல பார்த்தீங்கன்னா, பேட்டரி நம்பர் 2ல 2 இருக்கு. கிளாக் டைரக்ஷன்ல ஒன்றும், ஃபாலோவிங் டேபிள் டெஸ்ட்னு ஒன்று. அதாவது ரோ காலம் கொடுப்பாங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரோ காலம்ல இருக்கிறத. இதுலயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ன்னு இருக்கு. டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னா ரோ, அதாவது ரோல பார்த்தீங்கன்னா, ரோ மென்ஷன் பண்ணும்போது அவங்க லெஃப்ட் டு ரைட்ன்ற மாரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரோக்கு. காலம் பார்த்தீங்கன்னா, அப் டு டவுன். அதாவது ரோன்றது இது. இங்க ரோ ஏன்னு இருக்குதுங்க இல்லையா? ரோ ஏன்றது இப்ப இந்த டைரக்ஷன் ஃபுல்லாவே ரோ ஏ தான். அதாவது இந்த லைன் ஃபுல்லாவே உங்களுக்கு ரோ ஏ அதோடது சொல்லுவாங்க. இப்ப அடுத்து ரோ பின்னு இருக்கு பாருங்க. இது ரோ பி. அதாவது இந்த 5, 1, 2 இந்த டைரக்ஷன் ஃபுல்லாவே ரோ பி லாஸ்ட் வரையும். அந்த மாதிரி இது ஃபுல்லா ரோ சி, இது ஃபுல்லா ரோ டி, இது ஃபுல்லா ரோ இ. சரிங்களா? இப்ப ரோ சில 2ஆம் லெட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் 4. சரிங்களா? 2ஆம் லெட்டர் 5. ஸோ அப்ப இந்த லைன் ஃபுல்லா எனக்கு கடைசி வரையுமே மொத்தம் எத்தனை இருக்கு? ரோ சில 5 லெட்டர் இருக்கு. சரிங்களா? இது ஃபுல்லா ரோ. இது காலம் ஏ, காலம் பி, காலம் சி, காலம் டி, காலம் இ வரையும். அதாவது ஏ என்ன சொல்லணும்னா காலம் 1ன்னு சொல்லலாம். பி 2ன்னு சொல்லலாம். சி 3, டி 4, இ 5 இனிமே. அதாவது காலம் ஏ பி சொல்றது போல காலம் 1 2 3 4 அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ரோலையும் பாத்தீங்கன்னா, ரோ ஏ பி சி டி சொல்றது பதில ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4, ரோ 5 அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ரோ ஃபுல்லா பார்த்தோம். இப்போ இதுல காலம், அதாவது மேல இருந்து கீழே வருது எல்லாமே இந்த லைன்ல ஃபர்ஸ்ட் காலம். இந்த கட்டம் பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்க எல்லாமே ஃபர்ஸ்ட் காலம் வருது. இது செகண்ட் காலம். காலம் பி ஓடுது இந்த லைன் ஃபுல்லா. இது ஃபுல்லா காலம் சி, இது ஃபுல்லா டி, இது ஃபுல்லா இ. சரிங்களா? இதான் ரோ காலம். இப்ப காலம் இப்ப ரோ என்ன சொல்லுவோம் நம்ம? ரோல லெஃப்ட் ரைட்ன்னு சொல்லலாம். அதாவது ரோல போனா லெஃப்ட் ரைட் தான் சொல்ல முடியும். ஒன்னு ரோ ஏல இருந்து ரைட் சைடு போ, இல்ல ரைட்ல இருந்து லெஃப்ட். இப்ப ரைட்ல இருந்து லெஃப்ட்னா இப்ப நீங்க சிஸ்டம் முன்னாடி பாக்குறீங்களா? இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்னா, இந்த 5 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இருக்கும். இது உங்களுக்கு ரைட் சைடு இருக்கும். இந்த 1 பாத்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடு இருக்கும். சரிங்களா? அப்போ இது லெஃப்ட் சைடு. சரிங்களா? இந்த 1 இருக்க இடம் லெஃப்ட் சைடு. இந்த 5 இருக்க இடம் ரைட் சைடு. அப்போ லெஃப்ட்ல இருந்து நீ 3ஆம் லெட்டர் போனா, இந்த 1ஆம் நம்பர் இருக்கு இல்லையா? இது ஃபர்ஸ்ட் லெட்டர். 2ஆம் நம்பர் செகண்ட் லெட்டர். 3ஆம் நம்பர் 3ஆவது லெட்டர். ஓகேங்களா? இப்போ ரைட் சைடுல இருந்து 2ஆம் லெட்டர் போங்கன்னு சொன்னாங்கன்னா, ரைட் சைடுல ஃபர்ஸ்ட் லெட்டர் எது? 5. செகண்ட் லெட்டர் 4. அப்ப ரைட் டு லெஃப்ட் போன்னு சொன்னா நம்ம 5, 4, 3, 2, 1 போணும். இப்ப லெஃப்ட் டு ரைட் வானா 1, 2, 3, 4, 5 இந்த டைரக்ஷன்ல நம்ம போணும். சரிங்களா? இப்ப ரோ எப்பவுமே என்னன்னு சொல்ல முடியும் அவங்க? இன்கேஸ் அவன் மென்ஷன் பண்ணாம இருக்கலாம். இப்ப ரோ ஏன்னு குடுத்துட்டு, ரோ ஏக்கு பதிலா அவங்க என்ன சொல்லுவாங்க? லைன். சரிங்களா? இது லைன்ல தானே இருக்கு. இத லைன் தானே சொல்லுவோம் நம்ம. 1, 2, 3 லைன். அதாவது இந்த டைரக்ஷன்ல போற லைன்ல போங்கன்றத சொல்லுவோம். அதுதான் வரிசையில போங்கன்ற மாரி. இவங்க எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, லைன் ஏல 3 லெட்டர். லெஃப்ட்ல இருந்து 3 லெட்டர்ன்ற மாரி மென்ஷன் பண்ணுவாங்க. அப்ப லைன் ஏன்னா என்ன? ரோன்றது லைன்ன்றது ஒண்ணு தான். அப்ப லைன் ஏன்றது ரோ ஏ தான் மென்ஷன் பண்றாங்க அவங்க. அதுல லெஃப்ட் 3 லெட்டர்னா லெஃப்ட்ல இருந்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இப்ப ரைட் இப்ப 5ஆல இருந்து எடுக்கணும்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. ரைட்ல இருந்து லெஃப்ட் வாங்கன்ற மாரி சொல்லியிருப்பாங்க அவங்க. ரைட் டூ லெஃப்ட்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம ரைட் சைட்ல இருந்து வரணும். இனிமே ரோ ஓடுது. இப்போ காலம்க்கு என்ன சொல்ல முடியும்? காலம் போயிட்டு நம்ம லெஃப்ட் டு ரைட்ன்னு மென்ஷன் பண்ணிடணுமா? காலம்க்கு லெஃப்ட் டு ரைட் மென்ஷன் பண்ண முடியாது. காலம் எப்பவுமே அப், டவுன். அதாவது டவுன் நோக்கி போங்க. இல்ல கீழ இருந்து மேல் நோக்கி வாங்க. அப் அண்ட் டவுன். இந்த 2மே தான் மென்ஷன் பண்ண முடியும். எப்பவுமே காலத்துல அப், டவுன் மென்ஷன் பண்ணலாம். ரோ ரோல பார்க்கும்போது லெஃப்ட், ரைட்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். இப்ப அதான் மென்ஷன் பண்ணி இங்க குடுத்திருக்காங்க. ரோ கோஸ் அலாங் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். சரிங்களா? காலம் எப்பவுமே அப் ஆர் டவுன்வர்ட். அப்வர்ட் இல்லன்னா டவுன்வர்ட். இப்போ நம்ம இதுல பார்த்திருந்தோம் பார்த்தீங்களா? கிளாக்ல பார்த்திருந்தோம். ஆஃப்னா என்ன சொல்லியிருப்போம் நம்ம?
அந்த லெட்டரை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். எக்ஸ்க்ளூட்னா அதை விட்டுட்டு. இப்போ இந்த கொஸ்டின்ல இப்போ நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன். இப்போ ரோ ஏல இருந்து ஆஃப் போட்டு ஒரு சென்டென்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த காலம் ஏ ரோ 1 காலம் 1 இந்த இதுல இருந்து ஆஃப் செகண்ட் லெட்டர்ன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை விட்டுறணும். இந்த லெட்டரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் இது, செகண்ட் லெட்டர் இது. சரிங்களா? 3வது லெட்டர் தான் நமக்கு ஆன்சர். அந்த மாதிரி ஆஃப்னு கொடுத்துட்டாலும் அந்த லெட்டரை விட்டுறணும். இப்போ ஃப்ரம் த லெட்டர் ஃப்ரம் கொடுத்துட்டாலும் இன்க்ளூட். இது வந்து நான் காலம் டேபிள் அந்த கிளாக் இருக்கு இல்லையா, அதுலயே நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரம்னா எதுல இருந்து எடுக்கணும், டு ஆஃப்னா எதுல இருந்து எடுக்கணும்னு. இப்போ ஃப்ரம் த காலம் 1 சொல்லிட்டாங்கன்னா ஃப்ரம் த காலம் 1 ரோ 2 சரிங்களா? ரோ 2ல இருந்து செகண்ட் லெட்டர் எது கேட்டாங்கன்னா காலம் 1ன்றது இதுதான், ரோ 2ன்றது அந்த 5. அப்போ இந்த ரோ 2வும் காலம் 1 ஜாயின் பண்ற இடம் இந்த 5 சரிங்களா? இதுல இருந்து ஃப்ரம்ல இருந்து செகண்ட் ஃப்ரம்னு வரும்போது இதை நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரா கன்சிடர் பண்ணணும். இந்த 5 ஃபர்ஸ்ட் லெட்டரா கன்சிடர் பண்ணி செகண்ட் லெட்டரா இந்த 2 வந்து கன்சிடர், அதாவது இந்த 1 வந்து கன்சிடர் பண்ணணும் செகண்ட் லெட்டரா ஃப்ரம் போடும்போது. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் ஆல்வேஸ் இண்டிகேட் லைன்ஸ். இங்க பாருங்க, லெஃப்ட் ரைட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இது வந்து எப்பவுமே எது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லைன்ஸ்ல தான், அதாவது ரோல தான் மென்ஷன் பண்ணுவாங்க லெஃப்ட் ரைட்டுன்னு. அதே மாதிரி அப்வர்டு டவுன்வர்டு வந்து காலம்ஸ்ல தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து ரோ இன் ரிவர்ஸ் ஆர்டர், காலம் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ஓகே, இப்போ இதுவரை நம்ம பேசிக் பார்த்தோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டட் மாரி ரோ காலம்ல ரிவர்ஸ்ல பண்ண சொல்லுவாங்க. இப்போ ரோ ஏன்றது இதுதான் உங்களுக்கு வந்து ரோ ஏ சரிங்களா? இதுதான் வந்து ரோ ஏ. இதை வந்து 1 2 3 4 5 இருக்குதுங்களா? இதை ரிவர்ஸ்ல எழுதுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரிவர்ஸ்ல எழுதுனா என்ன அர்த்தம்? கடைசி லெட்டர் இருக்கு இல்லையா, இந்த கடைசி லெட்டரை ஃபர்ஸ்ட்ல எழுதணும். அப்போ இது 5, இது 4. எப்பவுமே சென்டர்ல இருக்க என்ன இருக்கும், அதே தான் வரும். 3 2 1 சரிங்களா? ரிவர்ஸ்ல எழுதிட்டோமா? அதாவது 1ல 5 வரையும் வரிசையில இருக்கு. இப்போ நான் ரிவர்ஸ்ல எழுதுங்கன்னும் ஃபர்ஸ்ட்ல கடைசியில இருக்க லெட்டர் தூக்கி ஃபர்ஸ்ட்லயும் மாத்திருக்கேன் நான். இப்போ ரிவர்ஸ்ல இருந்து எழுதிருக்கேன் 5 4 3 2. இப்போ ரோ சியை ரிவர்ஸ்ல எழுதுங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இங்க என்ன இருக்கு 3, அப்போ இந்த 3 இந்த இடத்துல வரணும். அப்போ இங்க இருக்க 4 என்ன ஆகும், இந்த இடத்துக்கு போகுமா? இன்டர்சேஞ்ச் ஆகும் பிளேசஸ். அப்போ இங்க இருக்க 2 இங்க வரும். அப்போ இங்க இருக்க 5 என்ன ஆகும், 2 இருக்க இடத்துக்கு போகும். எப்பவுமே 1 சென்டர் பிளேஸ்ல இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் சரிங்களா? இது வந்து ரோ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க, இல்ல ரிவர்ஸ்ல பண்ண சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ரிவர்ஸ் தலைகளே எழுதணும் நம்ம. இப்போ ரோ வந்து சொல்லுவாங்க, அடுத்து காலமே இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க அவங்க. காலம்னா அந்த காலத்துக்குள்ள இப்போ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும் நம்ம. இப்போ நம்ம ரோன்னும் போது அந்த ரோவை மட்டும் பண்ண முடியாது ஸ்பெசிஃபிக்கா. இப்போ ரோ ஏ சொல்றாங்க, ரோ பி சொல்றாங்கன்னா அந்த ரோவை மட்டும் பண்ணணும். இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா காலம் ஏ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. காலம் ஏ இன்டர்சேஞ்ச்னா இப்போ இந்த இடத்துல 1ன்னு இருக்கு இல்லையா, இது என்ன வரும், கடைசி லெட்டருக்கு வரணும். அப்போ கடைசியில் இருக்க 2 ஃபர்ஸ்ட்டுக்கு, அதாவது ரிவர்ஸ்ல எழுதணும். ரிவர்ஸ்ல என்ன இருக்கு, 2 ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க, அடுத்து 3 எழுதுவீங்க, நடுவில் இருக்கிறது சென்டர்லே தான் வரும் 4ன்னு, அடுத்து 5 5 இங்க வரும், மேல இருக்க 1 கீழே வரும். இது வந்து காலம் வந்து இன்டர்சேஞ்ச் இல்லைன்னா ரிவர்ஸ். அந்த காலத்துக்குள்ளே இன்டர்சேஞ்ச் பண்ண சொன்னா இப்படி பண்ணலாம், இல்ல ரிவர்ஸ் பண்ண சொன்னா இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து இப்போ காலம் டி வந்து அவங்க ரிவர்ஸ் பண்ண சொன்னாங்கன்னா அதே மாதிரி இதுலயும் கடைசி லெட்டர் 5, அடுத்த லெட்டர் 1, சென்டர்ல இருக்க சென்டர்ல தான் வரும், அடுத்த லெட்டர் 3, அடுத்த லெட்டர் 4. இதை ரிவர்ஸ் பண்ண எழுதியிருக்கோம் சரிங்களா? ரோட ரிவர்ஸ் பார்த்துட்டோம், காலமோட ரிவர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா அங்க டயகனல் ரிவர்ஸ்ன்னு கேட்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ரோ ரிவர்ஸ் பார்த்துட்டோம், காலம் ரிவர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரோஸ், அதாவது ரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் காலம்ஸ். இதுல வந்து அவங்க ரிவர்ஸ் ஆஃப் டயகனல்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டுருக்கு, நான் சொல்றேன். அதாவது டயகனல்னா குறுக்க போகுது இல்லையா கோடு, இதுதான் டயகனல். இப்போ குறுக்கனா காலம் ஏல இருந்து காலம் பில வந்து சென்டரா போகுது பாருங்க, இதுதான் வந்து டயகனல். அதாவது இந்த நம்பர் டயகனல், இதுவும் டயகனல், இந்த 1 டயகனல், இது டயகனல். ஸ்டார்டிங்ல லாஸ்ட் வரையும் எல்லா டிஜிட் சென்டர் டிஜிட் பூரா கவர் பண்ற மாதிரி. சென்டர் டிஜிட் மீன்ஸ் இந்த கோடு போட்டோம்னா
சென்டரா போகும் இல்லையா? இது வந்து என்ன சொல்லலாம்னா, காலம் ஏ டயகனல் சொல்லலாம். காலம் ஏ டயகனல் இல்லன்னா ரோ ஏ டயகனல். இது 2த்துக்கான டயகனல் இது. இப்போ இந்த டிஜிட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். டயகனல்ன்றது இந்த டிஜிட்ல இருந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ ரோ பி ஓட டயகனல், அதாவது காலம் பி டயகனல் கேட்டாங்க அப்படின்னா, காலம் பி டயகனல் எதா சொல்லலாம்? இது ஒரு டயகனலா? அதாவது 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். காலம் பி டயகனல்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி, இந்த 2 எத டச் பண்ணுது? 5. ஓகேங்களா? இந்த 5. அப்புறம் இந்த லைன்ல பாருங்க. இந்த 2 எத டச் பண்ணுது? இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பாக்ஸோட எட்ஜ பாருங்க. எத டச் பண்ணுது? இந்த 2 டச் பண்ணுதா? அப்ப இந்த பாக்ஸோட எட்ஜ பாருங்க. இந்த 2 டச் பண்ணுதா? அப்ப இந்த பாக்ஸோட எட்ஜ் இந்த 2 டச் பண்ணுது. அப்ப என்ன அர்த்தம்? காலம் பி யோட டயகனல்னா இந்த லைன்ல வர்றது காலம் பி டயகனல். இப்ப நம்ம பார்த்தது காலம் ஏ டயகனல் இல்லனா ரோ ஏ டயகனல். சரிங்களா? அதாவது ரோ டயகனல் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த டயகனல ரிவர்ஸ்ல போட சொல்லுவாங்க. ரிவர்ஸ்ல போட சொன்னா இது ஃபுல்லாவே நம்மளுக்கு 1 தான் இருக்கு. அதனால ரிவர்ஸ்ல போட்டா அப்படிதான் வரும். சரிங்களா? இத வந்து நான் வேற எக்ஸாம்பிள் வரும்போது நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5, 3, 2, 4, 2 இதுதான் வந்து ஒரிஜினல் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 வந்து விட்டுருங்க. இதுதான் ஒரிஜினல் வேல்யூ. இப்போ இத வந்து நான் இந்த ரோ வந்து நான் ரிவர்ஸ்ல போட சொல்றேன். இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்? ரோ வந்து ரிவர்ஸ்ல பார்த்தோம். காலமே ரிவர்ஸ்ல பார்த்தோம். இப்போ டயகனல் இதெல்லாம் டயகனல். இந்த டயகனல் ரிவர்ஸ்ல போட சொன்னா என்ன எழுதணும்னா, இந்த 2 இருக்க கடைசி இடம் என்ன வரும்? ஃபர்ஸ்ட்டு வருமா? அடுத்து 4 வருமா இந்த இடத்துல? அடுத்து இந்த சென்டர்ல என்ன வரும்? அதே 2ஆ தான் இருக்கும். அடுத்து என்ன ஆகும்? இந்த 3 இந்த இடத்துல வரும். ஃபர்ஸ்ட்ல இருக்க 5 கடைசிக்கு வரும். இதுதான் வந்து டயகனல் ரிவர்ஸ். சரிங்களா? டயகனல் வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் எத்தன டயகனல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, 2 டயகனல். அதாவது 2 இல்லனா 4ன்னு சொல்லலாம் இத. 4ன்னா இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா? இந்த 1, 1, 1ஆ இருக்கு பாருங்க. இது பூரா டயகனலும். அடுத்து இந்த இதுல பாருங்க. 5, 1, 4, 2 இது ஒரு டயகனல். சரிங்களா? இத வந்து ஸ்டார்ட்டிங்ல இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுதா? அதனால இது வந்து காலம் ஏ டயகனல் சொல்லலாம். இல்லன்னா ரோ ஏ டயகனல் சொல்லலாம். ஏன்னா இந்த 2 இடத்த டச் பண்றனால காலம் ஏ ஆர் ரோ ஏ டயகனல். அப்ப இந்த இடத்த பார்க்கும்போது ரோ இ டயகனல். சரிங்களா? இது வந்து ரோ இ டயகனல். இது எங்க முடியும்? இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றது. இந்த இடத்துல கடைசில முடியும். அப்ப இதுல ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லலாம்னா, காலம் இ டயகனல் சொல்லலாம். காலம் இ யோட டயகனல்னா கடைசில. இங்க ஸ்டார்ட் ஆயி இந்த இடத்துல வந்து முடியும். காலம் இ ல ஸ்டார்ட் பண்ணா இந்த இடம். ஓகேங்களா? இப்போ இவங்க என்ன குடுத்துருக்காங்க பாருங்களேன். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரோஸ். நம்ம வந்து ரோஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண பார்க்குறோம். இப்போ ரோஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா, என்ன 2 ரோ சொன்னா, இப்போ ரோ ஏ சரிங்களா? இந்த ரோவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இந்த ரோவோட லெட்டர்ஸ்லாம் என்னது? இதுதான் லெட்டர்ஸ். இந்த 1, 2, 3, 4, 5 இது வந்து ரோ ஏ ஓட லெட்டர்ஸு, நம்பர்ஸு. ரோ சி ல நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இது. கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து இத எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா, இந்த இடத்துல என்ன இருக்கு? 1ன்னு இருக்கா? அதாவது ரோ ஏவும் சியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்போ 1 பார்த்தீங்கன்னா எங்க வரணும்? ரோ சி. எங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றானோ அங்க வரணும். அப்ப இங்க இருக்க 4 எங்கவா இருக்கும்? டாப்புக்கு வந்துரணும். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ரோ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் நம்ம. அப்ப இங்க 5, இங்க 2, இங்க 1, இங்க 3, இங்க 2, இங்க 4, இங்க 3, இங்க 5. இதுதான் ரோஸ் எக்ஸ்சேஞ்ச். எந்த 2 ரோ சொல்றாங்களோ, அந்த 2 ரோவ மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணு பிளேஸ. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் காலம்ஸ். காலம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க அவங்க. காலம்னா இப்ப 2 காலம் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரோ எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணோமோ, அதே மாரி காலம். இப்ப காலம் ஏவும், காலம் சியும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். அப்ப இந்த லைன்ல இருக்கல எங்க வரணும்? இந்த 1 வந்து காலம் சிக்கு போணும். அதான் இந்த இடத்துல 1. இங்க இருக்க 3 காலம் ஏக்கு. அதே மாரி ஃபுல்லா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். 5 இங்க 4 இங்க 3 இங்க 2. இங்க இருக்க லெட்டர்ஸ் பூரா இங்க 4, 5, 1.
என்ன ஆயிருச்சு? இங்க இருக்க 1 வந்து இங்க போயிருச்சு. இங்க இருக்க 3 வந்து இங்க வந்துருச்சு. அதே மாரி இங்க இருக்க 5 இங்க இன்டர்சேஞ்ச் ஆயிருச்சு. இங்க இருக்க 2 இங்க வந்துருச்சு. அந்த மாரி எல்லா இடத்துலயுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதான் வந்து காலம் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ரோ எக்ஸ்சேஞ்ச். அடுத்து டயகனல் எக்ஸ்சேஞ்சும் நம்ம வந்து பார்த்துட்டோம். டயகனல் எக்ஸ்சேஞ்சுனா ஆமா டயகனல் எக்ஸ்சேஞ்ச் பார்க்கல. சாரி. நம்ம வந்து டயகனல் ரிவர்ஸ் தான் பார்த்துருக்கோம். இப்போ டயகனல் எக்ஸ்சேஞ்சுன்றது இதுதான் டயகனல் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்ட்டுங்களா? டயகனல். இது வந்து என்ன டயகனல்னா, இப்போ நான் காலம் ஏ டயகனல் மென்ஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். காலம் ஏ டயகனல் மென்ஷன் பண்ணேன்னா, இந்த இடத்துல நான் காலம் இ டயகனல் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா காலம் டு காலம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ரோ டு ரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ரோவும் காலம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ இதுல இருக்க டயகனல்லாம் எதுவா இருக்கும்? இதா இருக்கும். அப்போ இது டயகனல்னா என்னது? 1, 1 இதுக்கு எல்லாமே காலம் ஏ ஓட டயகனல்ஸ். இது காலம் இ ஓட டயகனல்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? 1 வந்து 2த்துக்குமே வரும். இப்போ இத எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. காலம் டூ காலம்னு எக்ஸ்சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, இங்க இருக்க 5 என்னவா இருக்கும்? இங்க வரும். ஃபர்ஸ்ட் காலத்துக்கு வரும். அப்ப இங்க இருக்க 1 லாஸ்ட் காலத்துக்கு வரும். இந்த இடத்துல 1 வரும். அப்ப இங்க இருக்க 3 என்னவா இருக்கும்? இந்த பாக்ஸும், இங்க இருக்க 1 இங்க. இப்ப சென்டர்ல இருக்க 1 அப்படியே சென்டர்லயே தான் இருக்கும் உங்களுக்கு. அப்ப இந்த இடத்துல 1 வரும். இந்த இடத்துல 4 வரும். ஏன்னா நம்ம வந்து இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அதாவது எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த டைரக்ஷன்ல காலம் டு காலம்னால இந்த டைரக்ஷன்ல நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இங்க இருக்க நம்பர்ஸ் 1 இங்க, இந்த இடத்துல 2. ஓகேங்களா? அப்ப இங்க இருக்க எக்ஸ்சேஞ்ச் இப்படி நடக்கும். இந்த எக்ஸ்சேஞ்ச் இங்க இருக்கும். சென்டர்ல இருக்கிறது அப்படியே இருக்கும். இது வந்து காலம் எக்ஸ்சேஞ்ச். இப்ப இந்த காலம் டயகனல் எக்ஸ்சேஞ்ச் இது. டயகனல் காலம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரோவோட டயகனல் வருது இல்லையா? காலம்க்கு டயகனலு, ரோவோட டயகனல். இப்ப வந்து ரோ டயகனல்னா இதுதான். அதே தான் வரும் உங்களுக்கு. டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, அதே டைரக்ஷன் தான். இதெல்லாம் ரோவோட டயகனல். கரெக்ட்டுங்களா? இது வந்து ரோ ஏ ஓட டயகனல். இப்ப ரோ இ ஓட டயகனல்னா இதெல்லாம் ரோ இ. ஆனா ரோ இ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? இந்த 1யும் இந்த 5யும் மாத்தணும். ஏன்னா காலம்ஸ். இந்த காலம் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ரோவ மறந்துட்டு காலம் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். இப்ப என்ன பண்ணிட்டோம்? ரோ டயகனல் எக்ஸ்சேஞ்சுன்னும்போது காலம மறந்துடணும். இந்த ரோக்குள்ளேயே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்ப ரோன்னும்போது இந்த ரோட்ட என்ன வருது? 5 இது 1. சாரி. இது 2 இல்லையா? அதாவது இந்த 2 எக்ஸ்சேஞ்ச். இங்க இருக்க 2 இங்க, இங்க இருக்க 1 இங்க. அதே மாரி இந்த 2 எக்ஸ்சேஞ்ச். இங்க 4 இங்க 1. சென்டர்ல அப்படியே தான் வரப்போகுது. அதே மாரி இங்க இருக்க 2 ரோல இருக்கிறது எக்ஸ்சேஞ்ச். 1, 3, 1, 5. ஓகேங்களா? இதுதான் வந்து ரோ எக்ஸ்சேஞ்ச். அந்த ரோக்குள்ளேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து காலத்துக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். ஆனா இந்த ரோவ கன்சிடர் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ரோ ஏ டயகனல் இது கிராஸா போகுது. அதே மாரி ரோ இ டயகனல் கிராஸா போகுது. அப்ப இந்த ரோ ஆப்போசிட்ல இருக்க இந்த ஏக்கும் ஏல 1ன்னு இருக்கு பாருங்க. அதையும் ஈல இருக்க இந்த 2யும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் நம்ம. இதுதான் வந்து டயகனல் வந்து எக்ஸ்சேஞ்ச். இங்க இருக்கு பாருங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரோ நம்ம பார்த்துட்டோம். ஒரு ரோலயும் ஃபுல் லெட்டர்ஸும் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்றது. காலம் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துட்டோம். டயகனல்ஸ் ஆஃப் காலம் பார்த்தோம். டயகனல்ஸ் ஆஃப் ரோ பார்த்தோம். இப்ப அடுத்து பேர். இட் இஸ் ஆல்வேஸ் ஈவன் நம்பர். பேர்ன்றது எப்பவுமே எதுல இருக்கணும்? ஈவன் நம்பர்ல வரணும். அதாவது ஈவன் நம்பர்னா இப்போ வந்து 2 வரணும், இல்ல 4 வரணும். இத வந்து பேர்ன்னு சொல்லலாம். 3 வந்துச்சுன்னா பேர்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து ஈவன தாண்டி வந்துருச்சு. ஆட் நம்பர்ல இருக்கு. பேர்ன்னு சொல்ல முடியாது.
இப்போ இதுல வந்து பேர் நம்பர்னு எதுவும் இல்ல. நான் எல்லாமே தனித்தனியா போட்டேன். சரி, இந்த இடத்துல ஒரு 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல பேர்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலத்துல எது பேர்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 பேர். சரிங்களா? இப்போ இந்த இடத்துலயும் வந்து 5 இருக்கு அப்படின்னா, இது பேர் நம்பர்ஸா கேட்டீங்கன்னா, 5ன்றது பேர் நம்பர் கிடையாது. ஏன்னா 3 நம்பர் இருக்கு இல்லையா? அப்ப இது வந்து பேர் நம்பர் கிடையாது. இப்ப இந்த இடத்துல எது பேர்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5. ஏன்னா 2 5 மட்டும் தான் இருக்கு. அப்ப இது வந்து பேர். சரிங்களா? எது வந்து 2 கரெக்ட்டா ஒரு ஜோடி இருக்குதோ, அதுதான் பேர்ன்னு சொல்லணும். அதுக்கு மேல 3 இருக்கே, அப்ப அது பேரானா பேர் கிடையாது. ஏன்னா கரெக்ட்டா 2 இருக்கணும். அதுதான் பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வென்சி. ஃப்ரீக்வென்சினா இந்த என்டையர் டேபிள்ல எந்த லெட்டர் வந்து ஃப்ரீக்வென்சின்னு கேட்பாங்க. அதாவது ஹையஸ்ட் ஃப்ரீக்வென்சி. ஹையஸ்ட் ஃப்ரீக்வென்சினா அதிகமா இருக்க லெட்டர் எதுன்னு சொல்லி கேட்பாங்க அவங்க. அதிகமா எந்த லெட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நான் எல்லாமே ஈவனா குடுத்திருப்பேன். 1, 5 குடுத்திருப்பேன். 2 எல்லாமே 5, 5 குடுத்திருப்பேன் அப்போ. இப்ப இந்த இடத்துல நான் 5 நான் மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 இடமும். இப்ப ஃப்ரீக்வென்சினா அதிகமா இருக்க நம்பர். அதாவது ஹையஸ்ட் ஃப்ரீக்வென்சி, இல்ல லோயஸ்ட் ஃப்ரீக்வென்சி மென்ஷன் பண்ணுவாங்க. இப்ப லோயஸ்ட் ஃப்ரீக்வென்சி மென்ஷன் பண்ணா, நம்மளுக்கு வந்து 1 தான் வரும். ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 1 1, 2 1, 3 1 தான் இருக்கு. சரிங்களா? இப்ப ஹையஸ்ட் ஃப்ரீக்வென்சி கேட்டா நம்மளுக்கு 5 வரும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு 5ஆ? 2, 3, 4, 5, 6, 7. 7, 5 இருக்கு. அப்ப வந்து 5 தான் ஹையஸ்ட். இந்த டேபிள்ல ஃபுல் டேபிள்லயும் எந்த நம்பர் அதிகமா இருக்கோ அது ஹையஸ்ட் ஃப்ரீக்வென்சி. எந்த நம்பர் லோவா இருக்கோ அது லோயஸ்ட் ஃப்ரீக்வென்சி. இத நம்ம வந்து கவுண்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து லெட்டர் பிகினிங்ஸ், லெட்டர் எண்டிங். அதாவது லெட்டர் பிகினிங்னா, இப்ப வந்து ஆல்பாபெட்டிக் லெட்டர் இருக்கு இல்லையா? அதுலருந்து ஏ தான் வந்து பிகினிங். ஸோ, அதனால இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏ ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இதுக்கெல்லாம் பதிலா என்ன இப்ப 1ன்னா என்ன? ஏ, 5ன்னா இ, டி, சி, 2 சரிங்களா? அதாவது பி. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? எல்லா இடத்துலயும் 5 இந்த இடத்துல 5ன்னு மாத்துனேன் இல்லையா? அப்போ இந்த இடத்துல 5 மாத்தும்போது நான் இந்த இடத்துல என்ன மாத்துறேன்? 2ன்னு போடுறேன். இப்ப என் நம்பர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்ப 5ன்றது எத்தன இருக்கு? 6 5 இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நான் ஒரு 5 அடிஷனலா மாத்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு 2 அடிஷனலா மாத்திருக்கேன். அப்போ 5யும் எனக்கு வந்து 6 கவுண்ட் இருக்கு. 2ம் எனக்கு வந்து 6 கவுண்ட் இருக்கு. இப்ப எனக்கு வந்து என்னன்னு கேள்வி கேட்பாங்கன்னா, இப்ப 2மே ஃப்ரீக்வென்சில பொறுத்தவரைக்கும் எனக்கு 2மே சேம். ஆனா எனக்கு தேவை ஒரு ஆன்ஸர் தான் எனக்கு வேணும். அப்படின்னும்போது கொஸ்டின்ல என்ன கேட்பாங்கன்னா, லெட்டர் பிகினிங்ஸ் அதாவது ஆல்பாபெட்டிக்கல் பிகினிங் லெட்டர்ன்னு சொல்லி கேட்பாங்க. ஆல்பாபெட்டிக்கலி பிகினிங் லெட்டர்ஸ். அதாவது ஆல்பாபெட்டிக்கலி பிகினிங்னா, ஸ்டார்ட்டிங்ல ஏபிசிடிலருந்து போறோம் இல்லையா? அப்படி போம்போது ஸ்டார்ட்டிங் ஆல்பாபெட் இப்ப ஏ வந்து எனக்கு அதிகமா இருக்கு. இப்ப எல்லாமே இப்ப இதுல எனக்கு வந்து 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர்ன்றது இ. 2ஆம் நம்பர்ன்றது பி. சரிங்களா? அதாவது ஆல்பாபெட்டிக்ல என்ன இதுல வருதோ அதுல. இப்ப எனக்கு 2மே 6 கவுண்ட் இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எது ஆல்பாபெட்டிக்கலா எது ஃபர்ஸ்ட் வருதோ, அதாவது ஏபிசிடில எந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் வருதோ, அத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்கன்றாங்க. இப்ப எனக்கு ஏபிசிடில எது ஃபர்ஸ்ட் வரும்? பி தானே ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இந்த பிய வந்து நானு சூஸ் பண்ணிக்கலாமா? இந்த பிய நான் வந்து ஆன்ஸர்ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஆல்பாபெட்டிக்கலி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேட்டாங்க. இப்ப இன்னொரு கொஸ்டின்ல என்ன கேட்பாங்க? ஆல்பாபெட்டிக்கலி கடைசி லெட்டர். அதாவது இந்த மாரி வரும்போது, ஆல்பாபெட்டிக்கலா கடைசி லெட்டர் நீங்க வந்து சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப ஆல்பாபெட்டிக்கலா கடைசி லெட்டர் நான் சூஸ் பண்ணும்போது, தான் நான் சூஸ் பண்ணணும். இந்த தான் நான் வந்து சூஸ் பண்ணணும். ஆல்பாபெட்ல கடைசில வருதுன்னு. அப்ப எனக்கு ஆன்ஸர் என்னது ஏன்னா 2மே சேமா இருக்கணும்போது, இந்த மாரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லெட்டர்ஸ் ஆஃப் பிகினிங் ஆர் எண்டிங் சொல்லி ஏதாவது போட்டிருப்பாங்க. ஆல்பாபெட்டிக்கலா கடைசில வர லெட்டர் வேணும். இல்லன்னா ஃபர்ஸ்ட் வர லெட்டர் வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து பேசிக் இதுல. இத வச்சு நம்ம வந்து சின்ன சின்ன சம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதாவது சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்ப இந்த இதுல பாருங்களேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். விச் நம்பர் இஸ் இன் ரோ சி காலம் டி. அதாவது ரோ சி காலம் டி மேட்ச் பண்ற மாரி. இப்போ ரோ சில எனக்கு எது மேட்ச் ஆகுது பாருங்க.
ஏன்னா காலம் வரையும் நான் இழுத்துட்டு போகணும். காலம் டி வரையும் இழுத்துட்டு போனா மேலே காலம் டியில் வந்து நான் இழுத்துட்டு வந்துட்டேன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன நம்பர் வருது? இந்த பாக்ஸில் 2 வருதா? அப்போ இதுக்கான ஆன்சர் 2. ஓகேங்களா? அவ்வளோதான். How many times does the number 5 appear in column E? இந்த காலம் ஈல ஃபுல் காலம் செக் பண்ணணும். செக் பண்ணா 5 எத்தனை முறை வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு முறை மட்டும் தானே வருது. அப்போ ஆன்சர் 1. அவ்வளோதான். இந்த கொஷின்ஸ்லாம் நான் வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருப்பேன். அடுத்து பாருங்களேன். வாட் இஸ் த நம்பர் டைரக்ட்லி பிலோ த நம்பர் 4 இன் காலம் பி? அதாவது இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல படிச்சா புரியாது. எப்பவுமே கடைசியில இருந்து வாங்க. இப்போ காலம் பி வந்து செக் பண்ணணும். காலம் பியை செக் பண்ணா இதான் காலம் பி. சரிங்களா? இல்ல நம்பர் 4 எங்க இருக்குன்னு பாருங்க. அடுத்து த நம்பர் 4. த நம்பர் 4 இங்க இருக்கு. ஓகேங்களா? த நம்பர் டைரக்ட்லி பிலோ அது கீழே என்ன இருக்கு? 3. அப்ப இதுக்கான ஆன்சர் 3. அவ்வளவுதான். இந்த கொஸ்டின்ஸ் எப்பவுமே எவ்வளவு பெரிய லென்த்தான கொஸ்டினா இருந்தாலும் கடைசியில இருந்து வாசிச்சு வந்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். அடுத்து பாருங்க. விச் நம்பர் இஸ் அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோ டி அண்ட் காலம் சி? ரோ டியும் காலம் சியும் கேட்குறாங்க. இப்போ காலம் சி எது? இப்படியே கடைசி வரையும் ரோ டி வரையும் நான் வரேன். சரிங்களா? ரோ டியில் இங்கேருந்து வரேன். இப்போ 2 இது இன்டர்செக்ட் ஆகிறது எது? 5ன்றதுல தான் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 5. அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். விச் நம்பர் அப்பியர் டைரக்ட்லி டு த ரைட் ஆஃப் நம்பர் 2 இன் ரோ இ? அதாவது நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சீங்கன்னா புரியாது. கடைசியில இருந்து வாங்க. ரோ இ. ரோ இன்றது எங்க இருக்கு? இங்க இருக்கு ரோ இ. அதுல 2 இருக்கா? இங்கே 2 இருக்கு ஸ்டார்டிங்லே. ஓகே. அதுல ரைட் டைரக்ட்லி அப்பியர் ரைட் டைரக்ட்லி அதாவது அடுத்து ரைட்டு 3. ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் 3. அவ்வளவுதான். How many times does the number 1 appear in the entire table? எத்தனை முறை வந்து நம்பர் 1 வந்து அப்பியர் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்பர் 1 எத்தனை இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபுல்லா எண்ணி தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். நம்பர் 1 என்னென்ன இருக்கு இதுல? இங்க ஒரு நம்பர் 1, இங்க ஒரு நம்பர் 1, இதுல ஒரு 1, இதுல ஒரு 1, இதுல ஒரு 1. அப்போ மொத்தம் எத்தனை முறை இருக்கு அப்பியர் ஆயிருக்கு? 5 டைம்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்கு நம்பர் 1. இப்போ அதுக்கான ஆன்சர் 5. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் நம்பர் இஸ் இன் ரோ ஏ காலம் ஏ? ரோ ஏலையும் காலம் ஏவும் மேட்ச் பண்ற மாதிரி இருக்க நம்பர் இந்த 1. அப்போ இதுக்கு ஆன்சர் 1. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் சம் ஆஃப் டாப் 3 நம்பர்ஸ் அண்ட் லாஸ்ட் 2 நம்பர்ஸ் இன் காலம் டி? காலம் டியில் ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸும் லாஸ்ட் 2 நம்பர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இது சம் பண்ணணும். 7 3 7 2 9. சரிங்களா? இது 6 மைனஸ் பண்ணா அதை டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. மைனஸ் பண்ணா 3 இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் நம்பர் இஸ் டைரக்ட்லி அபோவ் த நம்பர் 2 இன் காலம் சி? இப்போ காலம் சியை நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுல 2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. டைரக்ட்லி அபோவ் உடனே அபோவ்ல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 3. அப்ப இதுக்கான ஆன்சர் 3. If you start at row B, column E and move one step down, பார்த்தீங்களா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டார்ட் அட் ரோ பி. ரோ பில ஸ்டார்ட் பண்ணும். ஆனா என்ன சொல்லிட்டாங்க? காலம் இல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. ரோ பில காலம் இ. அதாவது ரோ பின்றது எங்க இருக்கு? நேரா இங்க வருதா? அதுல காலம் இ இந்த லெட்டர்ல இருந்து 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா மூவ் ஒன் ஸ்டெப் டவுன். ஒன் ஸ்டெப் டவுன்னா அந்த 3க்கு வந்தாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க? தென் ஒன் ஸ்டெப் லெஃப்ட். ஒன் ஸ்டெப் லெஃப்ட் வந்தா தென் விச் நம்பர் டிட் யூ ரீச்? இந்த 2ன்ற நம்பர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். சரிங்களா? அதாவது இந்த காலம் இந்த ரோ ஏதாவது கடைசியில கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கடைசியில இருந்து இந்த கொஸ்டினை வாசிக்கணும். ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டா நம்ம நார்மலா எப்பயும் வாசிக்கிற மாதிரி வாசிச்சிடலாம். இதுவரை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் கிட்ட கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த லெவல் கொஸ்டின்ஸை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் லெவல் ஸ்டாண்டர்டை. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் லெட்டர் அமாங் த லெட்டர் கிவன் இன் ரோ 1 விச் இஸ் நாட் இன் ரோ 2? அதாவது இது அதை நிப்பாட்டிங்க. கமா போட்டாங்க இல்லையா? கமா போட்டாங்கன்னா இதை நிப்பாட்டிட்டு இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரோ 2ல
இல்லையா அந்த லெட்டர். ஆனா அந்த லெட்டர் வந்து ரோ 1ல இருக்குன்றாங்க. ரோ 2ல எந்த லெட்டர் இல்ல பாருங்க. ரோ 1ல இருக்கிற லெட்டர். ரோ 1ல சி இருக்கு. ஆனா இது ரோ 2ல இல்ல. ஓகேங்களா? இப்போ சி வந்தாச்சு. ஆன் ரீச்சிங் த பாட்டம் லெட்டர் ஆஃப் தட் லெட்டர். அந்த லெட்டரோட பாட்டம் லெட்டர். அதாவது இது மட்டும் என்ன பார்த்தோம் கொஸ்டின்ஸ்ல 1 ஸ்டெப், 2 ஸ்டெப், இல்ல ரைட் 3 இல்ல டவுன் 3 மென்ஷன் பண்ணுவாங்க. இல்ல பாட்டம் ஆஃப் த லெட்டர் குடுத்துட்டாங்கனாலே நம்ம கடைசி பாட்டம் வந்துரணும். Which will be the second letter diagonally above that letter. அதாவது செகண்ட் லெட்டர் diagonally above above that letter கேட்டிருக்காங்க. இப்போ diagonallyனா என்ன? இதோட diagonal என்னன்னு சொல்லலாம்? diagonal பார்த்தா பிக்கு போலாம். பியோட செகண்ட் லெட்டர் இல்ல. அதோட diagonal முடிஞ்சு. அப்பனா இவங்க வந்து லெஃப்ட் சைடு போக சொல்றாங்க. அதாவது 1 ஏ செகண்ட் ஏ. அப்போ இந்த diagonal அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த பாட்டம் லெட்டர் வந்ததுக்கப்புறம் which will be the second letter diagonally above that letter. above மேல போணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர்? ஏ. இப்போ நான் இத வேற மாதிரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வேற மாதிரினா இப்போ diagonally above that letter கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டேன். எனக்கு above that letterனா எனக்கு வந்து diagonal போக முடியாது. அப்போ இந்த மாதிரி क्वेश्चंस என்ன வரும் பாத்தீங்கன்னா below that letter வரும். இல்லனா above below மென்ஷன் பண்ணாம diagonally செகண்ட் லெட்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து செகண்ட் லெட்டர்ன்றது ஈன்னு வரும். சாரி, ஈன்னு வரும் இந்த இடத்துல. சரிங்களா? செகண்ட் லெட்டர்னு. இதுல இருந்து லெஃப்டா ரைட்டா மென்ஷன் பண்ணணும் அவங்க. ஏன்னா லெஃப்ட் சைடு செகண்ட் லெட்டர் இருக்கு, ரைட் சைடு செகண்ட் லெட்டர் இருக்கு. அதனால வந்து லெஃப்டா ரைட்டா அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீட்ட வந்து அதாவது டீட்ட வந்துருச்சு. இந்த கடைசி டீட்ட வந்தனால இதுக்கு அபோனும் எனக்கு இந்த சைடும் போகும். அபோ இந்த சைடும் போகும். ஆனா இந்த சைடு எனக்கு வந்து ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செகண்ட் லெட்டர் இல்ல. ஸோ அதனால லெஃப்ட் சைடுல இருக்க இந்த ஏவை நான் வந்து எடுக்கிறேன் செகண்ட் லெட்டரா. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். விச் லெட்டர் இஸ் நாட் இன் ரோ 4? ரோ 4ல எந்த லெட்டர் இல்ல. ஓகேங்களா? எந்த லெட்டர்ல? ஏ, பி, சில இல்ல. ஓகேங்களா? இன் விச் ரோ தட் லெட்டர் ஹஸ் அப்பியர் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதாவது எந்த ரோல அந்த லெட்டர் நிறைய டைம் வந்திருக்குன்னு கேக்குறாங்க. அதாவது ரோ 1 பாருங்க. சி வந்து 1 தான் இருக்கு. ரோ 2ல இல்ல. ரோ 3ல பாருங்க சி 2 சி இருக்கு. ரோ 4ல இல்ல, இதுல இருக்கு. அப்போ ரோ 3ல எனக்கு 2 சி இருக்கு. ஓகே, இப்போ அந்த ரோவை நான் கன்சிடர் பண்றேன். ரோ 3. விச் லெட்டர் வில் பி பிட்வீன் தோஸ் லெட்டர்ஸ். அதாவது இந்த 2 சிக்கும் பிட்வீன்ல என்ன லெட்டர் இருக்கு கேக்குறாங்க. பி. அப்ப எனக்கான ஆன்சர் பி. ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன். On moving from row 1 to row 5, which letter is present in every row? In which row that letter has appeared the most number of times? Which letter is between those letters? அதை என்ன சொல்லிட்டாங்க? On moving from row 1 to row 5. row 1ல இருந்து row 5 வரையும் நான் வரேன். சரிங்களா? அதாவது ஃபுல் டைரக்ஷன் இப்படி நான் சுத்தி வரேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டமா போயிட்டு கடைசி வந்துட்டேன் ரோ 5. விச் லெட்டர் இஸ் அப்பியர் இன் எவ்ரி ரோ? எல்லா ரோலையும் எது பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். பி இருக்கா? பி பாருங்க, இதுல இருக்கு, இதுல இருக்கு, இதுல இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப பி தான் எல்லா ரோலையும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, பியை கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா which row that the letter appear the most number of times. எந்த ரோல அதிகமா இதுவாயிருக்கு பிரசன்ட் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. ரோ 2 பாருங்களேன், 3 தாட்டி பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? which letter is between those letters. அந்த 2 பிக்கு நடுவுல எந்த லெட்டர்ஸ் வந்து பிட்வீன் ஆயிருக்குன்றாங்க. அப்போ அதுலயும் பி தான் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? பி. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 4வது கொஸ்டின். which letter has appeared the most number of times in row 5? row 5ல நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதிகமா பிரசன்ட் ஆயிருக்காது இ தான். which letter will be obtained in the middle of that row?
அந்த ரோல மிடில்ல இருக்கிறது சி. which will be the second diagonal to the right of those letters. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, which will be the second diagonal of the right of those letters. ரைட் சைடு கேட்குறாங்க. செகண்ட் diagonal ரைட் என்ன கேட்குறாங்க. இப்போ என்னது செகண்ட் diagonal ரைட்டு சி. ஓகேங்களா? அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ வந்து சென்டரில் இருக்குன்னா லெஃப்ட்டும் போகலாம் ரைட்டும் போகலாம். ஆனால் இவங்க தெளிவாக என்ன பண்ணிட்டாங்க, ரைட் ஆஃப் டயகனல் சொல்லிட்டாங்க. அப்போ ரைட் சைடில் இருக்க நம்ம போனோம் சி. அடுத்த 5வது கொஸ்டின் பாருங்களேன். ஆன் பிளேசிங் த டயகனல் ஆஃப் காலம் 1 இன் ரிவர்ஸ் ஆர்டர். அதாவது காலம் 1 சாரி இதுவே மாறிடுச்சு ஒட்டுக்கு. காலம் 1ன்றது இங்க இருக்குது. இதை 1 2 3 4 இது 5. காலம் 1 இங்க இருக்கு. ஆன் பிளேசிங் த டயகனல் ஆஃப் காலம் 1 ரிவர்ஸ் ஆர்டர். அப்போ இது எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டர்ல மாற்றணும். இப்போ ரிவர்ஸ் ஆர்டர்னா எது ஃபர்ஸ்ட் இ, இது வந்து டியா வரும், சி சென்ட்ரல்ல இருக்கும், இங்க பியா இருக்கும், இங்க ஏவா இருக்கும். சரிங்களா? ரிவர்ஸ்ல போட்டேன். இந்த காலம் 1ன்றத லைன் வருது இல்லையா, இதை நான் ரிவர்ஸ்ல எழுதிட்டேன். which letter does not change, which letter will be the second diagonal above that letter. அதாவது என்ன சொல்லிட்டாங்க, எந்த லெட்டரும் சேஞ்ச் ஆகல, இந்த சின்றது சேஞ்ச் ஆகல. ஓகேங்களா? which letter does not change, C. which letter will be the second diagonal above that letter. அதாவது செகண்ட் diagonal வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து செகண்ட் ரைட் diagonal வரணும். ரைட்டோ லெஃப்டோ ஏதோ ஒன்று. சரிங்களா? நான் ரைட்டு கொடுத்துக்கிறேன். ரைட் diagonalனா டி. இதுக்கான ஆன்சர் டி வந்து வரும். சரிங்களா? இல்ல இவங்க வந்து இப்படி கூட கொடுத்துருக்கலாம். இந்த ரோ வந்து இந்த காலமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னும் போது செகண்ட் diagonal போது லெஃப்ட் போகலாம். ஏன்னா இந்த இடத்துல ரிவர்ஸ் லேட்டரல் நடந்திருக்கு இல்லையா, ஸோ அதனால இந்த நம்பர் சேஞ்ச் பண்றதுக்காண்டி சில பேர் ரிவர்ஸ் பண்ணாம என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஏவை அப்படியே மென்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆன்சரா. ஸோ அதனால இதுல டி இல்லைன்னா ஏ. இப்போ ரைட்டு கொடுத்தீங்கன்னா டி வரும், லெஃப்ட் போட்டீங்கன்னா இதுல வந்து இ வரும். இந்த கொஸ்டின்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இன் காலம் 4 2 letter appear more than once. அதாவது காலம் 4 செக் பண்ணுங்க. 2 லெட்டர் ஒண்ணுக்கு மேல அப்பியர் ஆயிருக்கான். ஆமா, பி இருக்கு, டி இருக்கு, ஒண்ணுக்கு மேல அப்பியர் ஆயிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் விச் லெட்டர் இஸ் ஆப்டன். அதை தவிர மீது எந்த லெட்டர் இருக்குன்னு கேக்குறாங்க. அதை தவிர இருக்க லெட்டர் சி. அப்ப இதுக்கான ஆன்சர் சி. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்லா கொஸ்டின் பாருங்களேன். இஃப் வி மூவ் ஸ்ட்ரைட் ஃப்ரம் ரோ 1, ரோ 1ல இருந்து மூவ் பண்றோம் நம்ம ஸ்ட்ரைட்டா, and reach the last letterன்ற D, then move downwards and reach the last letter. இதுலயே நான் கடைசி வந்து லாஸ்ட் லெட்டர் ரீச் பண்ணிட்டேன். which letter will be middle letter. மிடில் லெட்டர் என்ன கேட்குறாங்க, அதாவது ரோ 1ல இருந்து கிராஸ் பண்ணி இந்த வழியா வந்துட்டேன். இப்போ மிடில் லெட்டர் என்ன கேட்குறான், அப்போ இந்த ஏக்கு இந்த இயை நான் கேன்சல் பண்ணலாம், பிக்கு பி வந்து ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல், சிக்கும் டி ஈக்குவல் பண்ணிட்டா சென்டர்ல இருக்க இந்த டி மட்டும் தானே இருக்கு மிடில் லெட்டரா. அப்ப இதுக்கான ஆன்சர் டி. ஓகேங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். which letter has appeared the least number of times around the middle letter of row 2. இப்போ ரோ 2 மிடில் லெட்டர் எது, இது. லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ அரவுண்ட்னா வட்டம், வட்டம்னா இந்த பாக்ஸ். சரிங்களா? இதுதான் அரவுண்ட். மிடில் லெட்டருக்கு அரவுண்ட்னா சுத்தி இருக்கிற இடம், எல்லாருமே வந்து அரவுண்ட்னா சொல்லலாம். இப்போ லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்குறாங்க. அப்போ பியில் என்னவா இருக்கு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கு பி. அப்போ பி வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி வந்து இருக்கு, சி 2 இருக்கு. ஆனால் லீஸ்ட்ன்ட்டா குறைஞ்சபட்சம் எண் பக்கத்தில் இருக்க ஒட்டி இருக்க நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. அதாவது ஏ ஆல்பபெட்ல 1ன்றனால ஏ இல்லை, குறைஞ்சபட்சம் ஏ வந்து எத்தனை தாட்டி இருக்கு, ஒரே தாட்டி தான் இருக்கு. சி வந்து 2 தாட்டி இருக்கு, பி வந்து 5 தாட்டி இருக்கு. அப்போ குறைஞ்சபட்சம் எத்தனை தாட்டி ஒரு நம்பர் வந்திருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன்.
If you reach the fourth letter from the right of row 4, row 4 right எது சொல்லியிருந்தேன் இல்லையா? உங்களுக்கு சிஸ்டம், அதாவது சிஸ்டமோ ஃபோன்ல எதில் பார்க்குறீங்களோ உங்கள் ரைட் ஹேண்டில் இருக்கிறது ரைட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் கிட்ட இருக்க லெஃப்ட் சைடு. அப்போ இங்க இருந்து 4வது லெட்டர் லெஃப்ட் ஆஃப், அதாவது இஃப் யூ ரீச் த ஃபோர்த் லெட்டர், நைன்த் கொஸ்டின். இஃப் யூ ரீச் த ஃபோர்த் லெட்டர் ஃப்ரம் த ரைட் ஆஃப் ரோ 4, ரோ 4லேருந்து ஃபோர்த் லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர், ஃபோர்த் லெட்டர் இ, which will be the third letter of the diagonal of the letter. அதாவது தேர்ட் லெட்டர் டயகனல்னா மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம், இந்த சைடும் போகலாம், 4 சைடும் போகிறது தான் டயகனல். ஆனால் இது என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு லெட்டர் தான் இருக்கு, இங்கே ஒரு லெட்டர் தான் இருக்கு, இங்கே ஒரு லெட்டர் இருக்கு. அப்போ இந்த லெட்டர் தான் நம்ம போய் ஆகணும். கரெக்டுங்களா? தேர்ட் லெட்டர் சின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர், பின்றது செகண்ட் லெட்டர், டின்றது தேர்ட் லெட்டர். அப்போ நம்மளுக்கு ஆன்சர்னா டி. ஓகேங்களா? ஏன்னா டயகனல் இந்த இலேருந்து போட்டோம்னா இந்த லெவலுக்கு போகும் டயகனல்ன்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். 10வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் நீங்கள் ஓரளவு சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஓரளவு கான்செப்ட் என்ன, இது எப்படி போடணுன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இல்லை பாருங்க, இஃப் யூ ரீச் த ஃபோர்த் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் லெட்டர் இ, ஓகே, விச் லெட்டர் வில் பி நெக்ஸ்ட் டு த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த டயகனல் ஆஃப் தட் லெட்டர். அதாவது இஃப் யூ ரீச் த ஃபோர்த் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் இ, அதாவது லெஃப்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் இ, இ வந்து எங்கிட்டு இருக்கு பாருங்க, இ வந்து இந்த இடத்துல ரைட்ல இருக்கு. அதாவது இலேருந்து லெஃப்ட் சைடு வரணும். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு வரணும்னா ஃபோர்த் லெட்டர் வரணும், லெஃப்ட் சைடு ஃபோர்த் லெட்டர் வரணும். அப்போ இங்க இருக்கு ஈலாம் என்ன இருக்கு, வராது. ஏன்னா இதெல்லாம் லாஸ்ட் லெட்டர் இதுதான் லெஃப்ட்ல. அப்படின்னும் போது இதுல ஃபோர்த் லெட்டர் நம்ம போக முடியாது. அப்போ கடைசியா இருக்கிறது இந்த ஒரு இ மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த இல இருந்து நம்ம ஃபோர்த் லெட்டர் போகணும். ஃபோர்த் லெட்டர் நம்ம என்ன சொல்றது, ஃப்ரம் த இல இருந்து, சரிங்களா? ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் லெட்டர் இ, இந்த இல இருந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃப்ரம் இருக்கு இல்லையா, அதனால இந்த இல இருந்து கன்சிடர் பண்ணா 1 2 3 4, சரிங்களா? ஃபோர்த் லெட்டர் வந்துட்டோம். விச் லெட்டர் வில் பி நெக்ஸ்ட் டு த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த டயகனல் ஆஃப் தட் லெட்டர். அதான் நெக்ஸ்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டா இ வருது. இதோட லாஸ்ட் டயகனல் லெட்டர் என்னது, டி. இதான் வந்து இதோட லாஸ்ட் டயகனல் லெட்டர். விச் லெட்டர் வில் பி த நெக்ஸ்ட் டு த லாஸ்ட் லெட்டர். இந்த லெட்டரோட நெக்ஸ்ட் இதோட லாஸ்ட் லெட்டர் டயகனல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னும் டி. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம சால்வ் பண்ணதுல இந்த கொஸ்டின் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் மாரி இருக்கும். சரிங்களா? இப்போ இதே மாரி தான் இனி வரப்போற கொஸ்டின்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து கொண்டு வர போறேன். கொண்டு வந்து நம்ம கடைசியிலேருந்து ஒரு சில லெட்டர், இப்போ இந்த கமா வந்துட்டனால கடைசியில இ பக்கத்தில் கமான்றனால ஸ்டார்டிங் அதை நிப்பாட்டிட்டு நான் அந்த ஈயை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயகனல் ஆஃப் நம்ம நார்மலாக ரீட் பண்ணாமல் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, விச் லெட்டர் வில் பி நெக்ஸ்ட்ன்ட்டாங்க. அப்போ பிக்கு அப்புறம் லெட்டர் இ, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டயகனல் ஆஃப் தட் லாஸ்ட் லெட்டர், கடைசியிலேருந்து வர மாரி நம்ம வரணும் இதை. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சிடும் எப்படி ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணணும், என்ன பண்ணணும்னு. சரிங்களா? இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். எந்தெந்த ஸ்டெப்ஸ் எந்தெந்த இடத்துல போடணும், பிலோனா என்ன, டவுன் ஒன்னா என்ன, ஆல்மோஸ்ட் டவுன்னா என்ன, ஆல்மோஸ்ட் டவுன்னாலும் கடைசி தான். ஸோ இதே மாரி தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோ கொண்டு வரேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.